உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர, நீங்கள் எதிர்பார்க்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால், புரட்டாசி மாத சதுர்த்தி வரை நம் இல்லத்திலே பூஜையிலே இருக்க வேண்டும். இந்த 30 நாட்கள் தினந்தோறும் பூஜைகளை முறையுடன் செய்து கணபதியின் பிடித்த நைவேத்தியங்களை செய்ய வேண்டும். புரட்டாசி சதுர்த்திக்கு மறுநாள் பூஜையை முடித்து சிலையை நதியிலோ அல்லது குளத்திலோ அல்லது கடலிலோ அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலையில் சேர்த்துவிட வேண்டும். அன்பர்கள் இதை தியானித்து அவர்கள் தொடர்ந்து கணபதியை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிடைப்பது உறுதி. இரண்டாவது பகுதியாக நாம் இப்பொழுது பார்க்கின்ற பகுதி இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பு. இன்றைய நாள் 25/7/2024 கிழமை, வியாழக்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆடி 9வது நாள். வடமதுரை சவுந்தர ராஜர் குதிரை வாகனத்தில் விளையாட்டு விழா. திருப்பதி ஏழுமலையானின் மலர் அங்கி சேவை. இன்று மழை பெய்வதற்கு வாய்ப்பு. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 3:15 12:15 1:15 வரை. இன்றைய ராகு காலம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி சதுர்த்தி காலை 8:40 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரட்டாதி இரவு 8:41 வரை. யோகம் சித்த யோகம். சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம். சந்திராசிரமம் பெறுகின்ற ராசிகள் கடகமும் சிம்மமும் ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, விளக்கு ஏற்றுவதில் இத்துணை நன்மைகள் உள்ளதா, அதை பற்றிய ஒரு சிறப்பு விளக்கம். நம் வீட்டில் ஏற்றும் தீபமானது வெறும் விளக்கல்ல, அது நம் மனதில் உள்ள இருளை போக்கி வெளிச்சத்தை உண்டாக்கும் ஒரு சக்தியாகும். மனதிலே உள்ள இருள் அகன்றாலே போதும், அனைத்தையும் நம்மால் தெளிவாக செய்ய முடியும். விளக்கு ஏற்றினால் வீட்டிலே லட்சுமி கடாட்சம் உண்டாகும். விளக்கு ஏற்றுவதற்கு என்று சில சடங்குகள் உண்டு. அதை அவசியம் நாம் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். பொதுவாக நம்மால் முடிந்த வரையில் அதிக எண்ணிக்கையிலே விளக்கு ஏற்றி வழிபடுவது என்பது சிறப்பை தரும். எனினும் எத்துணை விளக்கு ஏற்றுகிறோம் என்பதை விட விளக்குகளின் முகங்கள் எத்துணை என்பதை பொறுத்த மாட்டில் பலன்கள் மாறுபடும். நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு முக விளக்கு ஏற்றினால் சாந்தமான மனநிலை தரும். உங்கள் வீட்டிலே 2 முகம் விளக்கு ஏற்றினால் செல்வம் பெருகும், குடும்பத்தில் ஏற்படும் துன்பம் விலகும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் வீட்டிலே 3 முகம் விளக்கு ஏற்றினால் வெற்றி கிடைக்கும், மனதில் நம்பிக்கை கூடும்,
செய்யும் செயல்களிலே உள்ள தடைகள் விலகும். உங்கள் வீட்டிலே 4 முகம் விளக்கு ஏற்றினார் ஆரோக்கியம் மேன்மை அடையும். உங்கள் வீட்டிலே 5 முகம் விளக்கு ஏற்றினால் நல் வாழ்க்கை அமையும். வாரத்தில் ஒரு நாளாவது பசு நெய்யில் பஞ்சமுக தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது. இப்பொழுது விளக்கை எந்த திசையில் ஏற்ற வேண்டும்? கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் நீங்கும், கிரக தோஷம் நீங்கி லட்சுமி கடாட்சம் பெருகும். வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். தென் கிழக்கை நோக்கி தீபம் ஏற்றினால் குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை உண்டாகும். குழந்தைகள் படிப்பில் திறமையாக விளங்குவார். தென்மேற்கு திசையில் தீபம் ஏற்றினால் திருமண தடை விலகும். மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும், பணத்தால் வந்த பகை வளராமல் தீரும். வடமேற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றினால் சகோதர சகோதரியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப சண்டைகள் விலகும். வடக்கு நோக்கி தீபத்தை ஏற்றினால் நல்ல காரியங்களும் வெற்றி கிடைக்கும், பாவம் நீங்கும், திருமணம் கைகூடும். வடகிழக்கை நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். தெற்கு வீட்டின் தெற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது, இது மரண பயத்தை உண்டாகும், குடும்பத்தில் பல கஷ்டங்களை கொண்டு வரும். ஆகையால் விளக்கு ஏற்றுவதால் எத்துணை விதமான நன்மைகள், எத்துணை விதமான எதிர்பார்ப்புகள், இன்பங்கள், மகிழ்ச்சிகள் என்பதை நீங்கள் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் விளக்கமாகவும் பெற்று இருக்கிறீர்கள் என்பதை மனதிலே நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 4வது பகுதியிலே ஜோதிட சிறுகுறிப்பு என்ற ஒரு தொடர்ச்சியான தொடர் ஜோதிட விளக்கங்களை கொடுக்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்ற ஒரு பகுதியிலே 4வது பாவம், அதாவது தாயாரை குறிக்கின்ற பாவம், வாகனத்தை குறிக்கின்ற பாவம், நம்முடைய சுகங்களை தெரிவிக்கின்ற பாகம், இதனால் இதை சுகஸ்தானம் என்று கூறுகிறார்கள். மேலும் கல்வியை பற்றி சொல்லுகின்ற பாகம். நேற்றையினுடைய தொடர்ச்சியிலே நாம் இன்று பயணம் செய்வோம். 4ஆம் அதிபருடன் ராகு கேது கூடியிருந்தார். வீட்டில் அருகிலே அல்லது வீட்டின் அருகாமையிலே பாம்பு புற்று இருக்கும். 4ஆம் அதிபருடன் சுக்கிரன் கூடி இருக்க அழகான மாளிகை அமை. 4ஆம் அதிபருடன் சந்திரன் சுக்கிரன் கூடி இருக்க தோட்டத்துடன் கூடிய அழகான மாளிகை கிடைக்கும். 4ஆம் வீட்டையோ 4ஆம் அதிபரையோ சனி பார்த்திருக்க வீடு வாங்க தடை ஏற்படும். மற்ற அம்சங்கள் சிறப்பாக இருந்தால் பல தடைகளை மீறி வீடு வாங்குவீர். இப்பொழுது வாகனம் எப்படி அமைகிறது, அதனால் என்னென்ன நன்மைகள், யார் பேரிலே வாகனம் இருந்தால் சிறப்பு, வாகனங்கள் மூலம் தொழில் நடத்தலாமா, வாகனங்களால் யாருக்கு லாபம், வாகனங்கள் எத்துணை அமையும், வாகனங்களின் நிலை என்ன, வாகனங்களால் விபத்து ஏற்படுமா, ஆபத்து வருமா, வாங்கிய வாகனம் உங்களுக்கு தொடர்ந்து நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா என்பதை எல்லாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். 4ஆம் அதிபரும் சுக்கிரனும் பலம் பெற்று இருக்க சிறப்பான வாகன யோகம் அமையும். வாகன ஸ்தானாதிபதி லக்னத்திலே பலம் பெற்றிருக்க கார் கண்டிப்பாக அமையும். 4ஆம் அதிபர் 2வது வீட்டிலே இருக்க வாகனத்தின் மூலம் நிறைய பணம் சம்பாதிப்பீர். 4ஆம் அதிபர் 10ஆம் அதிபரோடு கூடி 2இல் இருக்க பெரிய டிராவல்ஸ் வைத்து நிறைய பணம் சம்பாதிப்பீர். 4ஆம் அதிபர் 6வது வீட்டிலே இருக்க ஜாதகர் பெயரில் வண்டி வாங்கினால் ரிப்பேர் செலவு அல்லது அந்த வண்டி வங்கிக்கு செல்லும். 4ஆம் அதிபர் 10இலே இருக்க ஜாதகர் தொழிலாகவே டிராவல்ஸ் இருக்கும், அது நிறைய பணம் சம்பாதிக்கு கொடுக்கும். 10ஆம் அதிபர் 4இலே இருக்க டிராவல்ஸ் தொழில் அவர்களுக்கு இயற்கையாகவே அமையும். 4ஆம் அதிபர் 10ஆம் அதிபரோடு கூடி 11இல் இருக்க டிராவல்ஸ் தொழில் செய்து அதன் மூலம் லட்சமாக பணம் சம்பாதிப்பீர்கள். 4ஆம் அதிபர் 10ஆம் அதிபரோடு கூடி 12இல் இருக்க செய்யும் தொழிலின் மூலம் நிறைய பணம் செலவாகும்.
இந்த அமைப்பை உடையவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது. குரு பார்வை பெற்றால் நன்மை. சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் தான் சிறப்பு தரும். தொடர்ந்து இந்த வாகனங்களுடைய நிலை, தாயாருடைய நிலை நாளைய தின பதிவிலே நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியிலே கோச்சார பலன்களை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். குரு ஆகஸ்டிலே பணமழை 3 ராசிக்காரர்களை இனி பிடிக்க முடியாது. அந்த 3 அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார்? குரு பகவான் கடந்த ஜூன் 13ஆம் தேதி அன்று ரோகிணி நட்சத்திரத்திலே நுழைந்தார். இது அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறது. வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை இந்த நிலையிலே அவர் பயணம் செய்வார். நவ கிரகங்களின் மங்கள நாயகனாய் விளங்கக்கூடியவர் குரு பகவான். இவர் செல்வம், செழிப்பு, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகிறார். குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே குரு பகவான் மே 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தனது பயணத்தை தொடங்கினார். இந்த ஆண்டு முழுவதும் இந்த ராசிகளில் பயணம் செய்வார். குரு பகவானின் ராசி மாற்றம் மட்டும் அல்லாது அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே குரு பகவான் கடந்த 13ஆம் தேதி அன்று ரோகிணி நட்சத்திரத்திலே நுழைந்தார். இது அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறது. வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை இந்த நிலையிலே பயணத்தை நீடிப்பார். அப்படி அதிர்ஷ்டகரமாக இருக்க போகும் ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம். முதலிலே சிம்ம ராசி. உங்கள் ராசி குரு பகவானின் நட்சத்திர இடமாற்றமானது பல்வேறு விதமான சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறது. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று தரும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்தது கன்னியா ராசி. உங்கள் ராசியின் குரு பகவான் நட்சத்திர இடமாற்றம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வியாபாரத்தில் எதிர்பாராத நேரத்திலே நல்ல லாபம் இருக்கும். நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது துலாம் ராசி. குரு பகவானின் நட்சத்திர இடமாற்றம் மற்றும் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்க போகிறது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது. எடுத்து கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். உடல் ஆரோக்கியத்தால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே. இது பொது கருத்து. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களின் இன்றைய பொது பலன். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். பிள்ளைகளால் மதிப்பு, கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
உங்களுடைய திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம். எனினும் கவலை கொள்ளாது. இது தற்காலிக பலனே. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அலைச்சல் ஏற்படலாம். எனினும் இறுதியில் எல்லாம் இனிதே நடந்தேறும். அதனால் கவலை வேண்டாம். தொழிலை விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது. பணிபுரிபவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். எனினும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சொந்த பந்தங்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கலாம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு ஏற்படலாம். எனினும் கவலை கொள்ளாது. இது தற்காலிக பலன். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சு வார்த்தைகளை அலைச்சல் ஏற்படலாம். எனினும் இறுதியில் எல்லாமே இனிதாக நடந்தது. அதனால் கவலை வேண்டாம். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலே விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது. பணிபுரிபவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். எனினும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சொந்த பந்தங்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கிறார். மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். சுபகாரிய முயற்சிகளிலே இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும். தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள். உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும். உணவு விஷயத்தில் மற்றும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை. சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள். உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும். சண்டை போட்டு சென்றவர்கள் கூட சிரித்தபடி வந்து சேருவார்கள். சிலருக்கு தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள். மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்களே ஏற்படும் நாள் இந்த நாள். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விட தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் வழக்கம் போல் இருக்கும். உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை. சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள். உற்றார் உறவினருடைய ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும். சண்டை போட்டு சென்றவர்கள் கூட சிரித்தபடி வந்து சேருவார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள். மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் நாள் இந்த நாள். கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பகல் 11 மணி வரை சந்திராஷ்ட தின தீட்சணை தொடருவதால் எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு இந்த ஆடி மாதத்திலே அம்பாள், சக்தி, அம்மன் தெய்வங்களை வணங்கி அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி கடக ராசியை சார்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைத்துக் கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் 11 மணிக்கு மேல் சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு வாகனங்களை இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைத்துக் கொள்வதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு சிவபதிகம், கோளாறு பதிகம் பாடி சிவனை வணங்கி வர சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை என்பது மட்டுப்படும், கட்டுப்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வெளியிடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்துகளை எடுத்துக் கொள்வதை தவிர்க்கவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாக ஆகி இறுதியிலே நல்லபடியாக நடந்து மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். மற்றபடி செலவு அதிகரித்து காணப்படலாம்.
அதே சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்க பெறும். அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வெளியிடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்க்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் சற்று தாமதமாக ஆகி இறுதியிலே நல்லபடியாய் நடந்தது. மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். அதே சமயத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை தரும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். இதனால் சுபவிரயங்கள் ஏற்படும். தொழிலை சிலர் நல்ல முறையில் அபிவிருத்தி செய்வார்கள். தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலையாட்களை பணியில் அமர்த்துவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்க பெறலாம். மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும். நல்ல நாள். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை தரும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். இதனால் சுப விரயங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலிலே சிலர் நல்ல முறையில் அபிவிருத்தி செய்வீர்கள். தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்க பெறும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கும். மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும். நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்கு தீரும். பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு. தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும். சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்க பெறும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாய் நடந்தது. தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும். நல்ல நாள் இந்த நாள். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்குகள் தீரும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு. தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும். சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்க பெறும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாக நடந்தேறும். தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும். நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாய் குறை. அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள். அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு கிடைக்கும் அல்லது அனுகூலம் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது. வேலைக்கு செல்லும் பெண்கள் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சிலருக்கு செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகை கிடைக்க பெறும் நாள் இந்த நாள். நல்ல நாள். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாய் குறை. புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள். அரசு வகையில் கூட ஒரு சிலருக்கு ஆதரவு கிடைக்கும் அல்லது அனுகூலம் கிடைக்க பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது. வேலைக்கு செல்லும் பெண்கள் பல நல்ல திருப்பங்களை பெறுவார்கள்.
சிலருக்கு செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்கப் பெறும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாகவே தனுசு ராசிக்கு அமையும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சம்பந்தம் சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும். செய்யும் தொழிலே போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள். மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப காரிய பேச்சுகள் வார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும். செய்யும் தொழிலே போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அன்பு பாராட்டுவார். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலை சாதகமாய் இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்திலே பூர்த்தியாகும். சுபகாரிய பேச்சுகள் அலச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும். கொடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாய் நிறைவேற்றுவீர்கள். தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறையும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு திடீர் வேலைகள் மாற்றம் ஏற்படலாம். அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்திலே இருக்கும். இப்படி பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அன்பு பாராட்டுவார். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்திலே பூர்த்தியாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாய் நடந்தது. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள். தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறையும். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் உங்களிடம் திரும்பி வருவார்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு திடீர் வேலை மாற்றங்கள் ஏற்படலாம். அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்திலே இருக்கும். இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும். செலவுகள் அதிகரித்து காணப்படும். முடிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள். கொடுத்த கடன் திருப்பி வர இறைவனை அதிகம் வேண்டிக் கொள்ளுங்கள். பண விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக வாய்ப்பு உண்டு. முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம். அதிக தொகையுடன் கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும். அப்போதுதான் அடைய வேண்டிய இலக்கை ஓரளவு உங்களால் அடைய முடியும். உத்தியோகத்தில் வேலை பளு அலைச்சல் டென்ஷன் தவிர்க்க முடியாது. நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நெருங்கியவர்களை அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும். செலவுகள் அதிகரித்து காணப்படும். முடிந்த வரையில் எதிலும் சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள். கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகம் வேண்டிக் கொள்ளுங்கள். பண விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்டவருக்கு பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம். அதிக தொகையை கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும். அப்போதுதான் அடைய வேண்டிய இலக்கை ஓரளவாவது உங்களால் அடைய முடியும். உத்தியோகத்தில் வேலை பளு அலைச்சல் டென்ஷன் என்பதை தவிர்க்க முடியாது. இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி
இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.